இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியா ஃபீல் ஆகுது. ஒரு ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கு இந்த ஃபங்க்ஷன். நானும் பொன்ராமும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நண்பேண்டா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆரம்பிச்சு இந்த படம் வரைக்கும் அந்த ஜேர்னில நான் இருந்திருக்கேன். ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கேன், ஒரு டிஸ்கஷன்ல இருந்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோட படங்களுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நட்பு இன்னும் தொடருது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்துட்டேன், அதை எடிட்டிங் லெவல்ல பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படத்துல வந்து ஆன் ஸ்கிரீன்ல 2 பில்லர்ஸ் இருக்காங்க, இவங்க 2 பேரும். ஸோ வந்து சண்முக பாண்டியன் சாரும் சரி, சரத் சாரும் சரி. ரியோ ரொம்ப அழகா சொன்னாரு. சரத் சாரை வந்து இப்ப மேக்கப்லாம் போட்டு கிரே ஹேர்லாம் காமிச்சுதான் நம்ம வந்து வயசானவரா வந்து நம்ம காமிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டாரு அப்படியே போகலாம். ஸோ அது வந்து ஒரு ஒரு மெனக்கிட்டு தான் ஒரு வயசானவரை காட்ட வேண்டியது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியா வந்து இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் நம்ம வந்து அவர் ஹீரோ அந்த கட்டபொம்மன் அந்த மாதிரி படங்கள்ல வடிவேல் சாரோட காமெடி எல்லாம் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இருக்கும். அதை வந்து இந்த படத்துல பார்த்தேன். ஆக்ஷனும் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த படத்துல. சார் ஆசம் சார், ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அப்புறம் சண்முக பாண்டியன் சார், இப்போ பாலு சார் சொன்ன மாதிரி நான் எடிட்டிங்ல படம் பார்க்கும் போதே எனக்கு நிறைய இடத்துல வந்து கேப்டன் சாரை பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு உள்ளுணர்வு நமக்கு தோணும்ல. ஸோ நம்ம அவரோட படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு அவரை பார்க்கும்போது தோணும் போது அது ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம கேப்டனோட ஆக்சுவலா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கூஸ் பம்ஸ் மூமெண்டா இருக்கும் அது கண்டிப்பா தியேட்டர்ல. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேர், அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்ல 2 பில்லர்ஸ்னா பாலு சாரும் யுவன் சாரும் சொல்லணும். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பாலு சார். நான் இப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நல்ல விஷுவலா இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காரு, காமிச்சிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யுவன் சார், அவரோட மியூசிக், இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, வில்லேஜ் படம் அவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல ஒரு அந்த கலர், அது டோனுக்கு வந்து அந்த மியூசிக் அவ்வளோ மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் எஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொன்ராம் சார் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். ஏன்னா எனக்கு காமெடி படம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரீசெண்டாக ஒரு படங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டு இருக்கோம். எல்லா படங்களுமே ரஜினி முருகனாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சு அந்த வரிசையில் இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பொன்ராம் சார். சரத் சார் வந்து இப்போ இருக்க ஆக்டர்ஸ்க்குலாம் அவர் பயங்கர இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். ஏன்னா சார் நீங்கள் ரீசெண்டாக நடித்த 3 BHK எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அவ்வளோ சட்டிலா, அவ்வளோ கண்ட்ரோலா, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களால் எப்படி புலனுவிசரங்களை சின்ன வயசுல நாங்கள் பார்த்தோம், இப்போ வரைக்கும் 3 BHKவும் பண்ணுறீங்க, கொம்பு சீவும் பண்ணுறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. வாழ்த்துக்கள் சார். சண்முக பாண்டியன் சார், உங்களை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு, அது மட்டும் தோணுது. நீங்க தைரியமா கண்ணை மூடிட்டு போங்க, அது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதுக்கான எல்லா திறமைகளும் இருக்கு. அதை விட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கு. ஸ்க்ரீன்ல நிஜமாவே வார்த்தைகள் காலம் சொல்ல பயங்கரமா இருக்கீங்க ஸ்க்ரீன்ல. உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும். ப்ரொடியூசர் சார் சொல்லணும், ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். நான் மீட் பண்ணியிருக்கேன் அவரை, பாலு சார் சொல்லியிருக்காரு. சார் வாழ்த்துக்கள் சார். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸ்டார் சினிமாஸ்ல வந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். இந்த டீம்ல இருக்கிற ஸ்னேகன் சார், பாலு சார், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். யுவன் சார் விழாநாயகன், அவரை வந்து நான் ஒரு 15 இயர்ஸா அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. காதல் கொண்டேன் கம்போசிங்ல செல்வ சார் பின்னாடி நின்று நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் டியூன் எல்லாம். கனா காணும் காலங்கள் சாங் கிரியேட் ஆகிட்டு இருந்தப்ப நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அப்புறம் வந்து யாரடி மோகினி ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலா நான் அவருக்கு பர்சனலா இது வரைக்கும் தேங்க் பண்ணவே இல்லை எந்த ஸ்டேஜ்லயுமே. ஏன்னா அந்த டைம்ல வந்து காதல் கொண்டவனுக்கோ இல்ல 7G ரெயின்போ காலனிக்கோ இல்ல யாரடி மோகினிக்கோ நாங்க வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணவே கிடையாது. நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில யாரடி மோகினி ஆல்பம் இவ்வளோ பாப்புலரா இருக்குன்னா அது வந்து யுவன் சார்னால தான். சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல எல்லா பாட்டும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.
நன்றி, இருவருக்கும் நன்றி. கொம்பு சீவன மொமெண்ட் ஏதாவது இருந்தா எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் சார். இப்பதான் நீங்க ரியோ ராஜா கொம்பு செய்ய விட்டீங்க, அப்புறம் பாலு சார கொம்பு செய்ய விட்டீங்க. ரீசெண்டா அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இல்ல அப்படி ஒரு மூமெண்ட் இல்ல, இன்னொரு மூமெண்ட் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா நான் எஸ்ஐசி சார் கிட்ட நானும் பண்றோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று சார் ஐடியா சொன்னாரு. ஸோ ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நாங்கள் அதை டெவலப் பண்ணோம். நாங்கள் 2 பேர் தான் அதில் ஒர்க் பண்ணோம். நானும் பண்றோம் தான் ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம். இப்போ யாரு ஹீரோவா பண்ணலாம்? ஆக்சுவலா ரமணா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைம் பெரிய ஹிட்டு. ஆக்சுவலா கேப்டன் சாருக்கு வந்து அவ்வளோ பேர், ரொம்ப பிஸியா இருக்காரு அவரு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி யாரு பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். இப்போ எஸ்ஐ சார் சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம கேப்டன் பண்ணலாம். ஆக்சுவலா அவர் விஜய் தான் கூப்பிடுவாரு, விஜய் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சார் ரொம்ப பிஸியா இருக்காரு சார், பண்ணுவாரா சார் கேட்டோம். இல்ல பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சாரு. ஃபோன் அடிச்ச உடனே சார் நேர்ல வரணுமான்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் வார்த்தை இவர் ஹலோ சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை சார் நேர்ல வரணுமான்னு கேட்டாரு. இல்லப்பா எங்கப்பா இருக்கு, நான் அவுட்டோர்ல இருக்கேன் சார், ஷூட்டிங்ல இருக்கேன், நீங்க சொன்னீங்கன்னா உடனே விட்டு வந்துருவேன் அப்படி அப்படின்னாரு. உடனே இல்லப்பா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணேன், எப்ப சார் ஷூட்டிங் அப்படின்னு கேட்டாரு. கேட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு வச்சுட்டாரு. அப்புறம் கூப்பிடுறேன் சார்னு வச்சுட்டாரு. சார் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாரு பயங்கரமா. இப்போ சொன்னாரு, இந்த நல்ல மனசு தான்ப்பா வந்து அவரை இந்த உயரத்துல வச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்குலாம் அவர் போவாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு இப்போ வந்து ஞாபகம் வருது. ஸோ கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும், கண்டிப்பா ஹீரோக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் எனக்கு கொம்பு சீவன மூமெண்ட் ஞாபகம் வரல, இந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சாரோட அவர் பத்தின என்ன சொல்றது நினைவுகள், அனுபவங்களும் எனக்கு டக்குன்னு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நிச்சயமா சார். திரைத்துறையில யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த மாதிரியான நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கதை கேப்டனை பத்தி நிச்சயமா இருக்கும். அப்படி எல்லாருடைய லைஃப்லயும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒருத்தர், நிச்சயமா அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ இருவருக்குமே.